அஸ்ஸலாமு அலைக்கும் அஃப்ரா குட்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாளைக்கு உங்களுக்கு என்ன செல்லம்? சரி, ஏபிசிடி பாட்டில் ஒரே படிப்பில் தான் இருக்கும். இது பிள்ளை காலையில் எழுந்திரிச்சோன்னே பார்த்தீங்கன்னா 11 மணிக்கு தான் விடிஞ்சிருக்கு. உனக்கு பத்தியா பசிக்குது. பிள்ளைக்கு என்ன வேணும்னு சொல்லி அம்மா செஞ்சு தரேன். சோறு செஞ்சு தரேன். சரி அஃப்ரா குட்டி, நாளைக்கு உனக்கு என்னது? ப்ரௌனி. என்ன ப்ரௌனின்னு பேரு? என்னம்மா? ஹாப்பி பர்த்டே கேக்கா? எப்படி ஹாப்பி பர்த்டே? கண்ணை முடிக்கணுமா? அஃப்ரா குட்டிக்கு வந்து ஹாப்பி பர்த்டேவா நாளைக்கு? எப்படி பண்ணணும்? அப்படி கண்ணை மூடி நான் கூட்டிகிட்டு வரணுமா? எதை பார்த்த தங்கம்? இந்த மாதிரி தங்க குட்டி அஃப்ரீனு 4 வயசில் அந்த மாதிரி நான் அஃப்ரீனுக்கு பண்ணேன்னா அதே மாதிரி இந்த மாதிரி பண்ண சொல்கிறாங்க. எப்படி பண்ணணும்? கண்ணை மூடிட்டு ஹாப்பி பர்த்டே சர்ப்ரைஸ் அப்படி சொல்லணுமா? எப்படி சொல்லணும்? சர்ப்ரைஸ்ன்னு சொல்ல மாட்டி அழகி. செஞ்சு தரேன். அம்மா பெரிய பேக்கிங் ஐட்டம்னு சொல்லி பேக்கர் ஐட்டம் இல்லை, காமெடி. சரிங்களா? அதனால அம்மா உனக்கு கேக் செஞ்சு தரேன். ஓகேயா? என்ன கேக் வேணும்? டன் டன். எப்படி சொல்லுவாங்க? ஹாப்பி பர்த்டே எப்படி சொல்லுவாங்க? டே டு யூ அப்படி சொல்லுவாங்களா? சரி அஃப்ரா குட்டிக்கு என்ன கிஃப்ட் வேணும்? கேக்கு. அப்புறம் ஐஸ்கிரீம். அப்புறம் சாக்கி. அப்புறம் ஷூவா? என்னடி உங்கள் அத்தா வாடை அடிச்சிருச்சா? ஷூ, செருப்பு, சட்டை, பேண்ட்டு இதுலேயே இருக்க. அப்போ வேற எதுவும் வேணாமா? ஸ்பெஷலாக ஒன்று கேட்டியா? அது வேணாமா? என்ன வேணும்? பைக் வேணாமா? சரி விடு, வேணானா விடு. என்ன வேணும்? சரி அஃபீனுக்கு ஷேர் பண்ணிக்கிறியா? எந்திரி. இப்படி உனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணி அவங்க பேசிகிட்டு இருக்காங்கல்ல. எந்திரி. பைக் வேணுமா வேணாமா? அஃபீன் கூட ஷேர் பண்ணிக்கிறியா? எந்திரி எந்திரி. செப்பில் சட்டியெல்லாம் போட்டிருக்குங்க. என்னதங்க இங்கே பாரு, இங்கெல்லாம் நேற்று அவங்க அக்கா கூட படிக்கிறேன்ற பேரில் காலு கையெல்லாம் இங்கு. படிச்சியா நேற்று? உன்னை டிஸ்டர்ப் பண்ணுறாள் அவள் படிக்கும் போது. இங்கே பாரு தங்கம், குட்டி ஒரு ரைம்ஸ் படிச்சு வச்சிருக்காங்க. இப்போ சொல்லுவாங்க. சொல்லுங்க. ஜானி ஜானி. டெல்லி டெல்லி. No papa, open amma, no papa. சரி கரெக்டாக தான் சொல்லிச்சு. பிள்ளை அப்செட் ஆயிடுச்சு. சரி கரெக்டாக சொன்னடா. வெரி குட், சூப்பர், மாஷா அல்லா சொல்லிட்டேன். வாங்க மொட்டை பாஸ் போ. இப்போ பைக் வாங்க வேணாம் அஃப்ரா குட்டிக்கு. சரி வாங்க, நம்ம வேலையை பார்ப்போம். என்ன வேலை பார்க்க போகிற? பெட்டெல்லாம் ஒழுங்காக விரிச்சு விட்றியா? விரிச்சு விட்றியா? சரி விரிச்சு விடு. ஒழுங்கா விரி, ஒழுங்கா விரி. அடி கலைக்க சொல்லலை, விரி. சரி வாங்க போய் சமைப்போமா? என்ன சமைக்கலாம் அஃப்ரா குட்டி? ஏதாவது ஐடியா சொல்லு. விரிச்சிட்டா. இதான் அவங்க விரிக்கிறது. விரிச்சதை களைச்சி விட்றதே அஃப்ரா குட்டி விரிக்கிறது. சரி நம்ம போவோம். 11 மணி ஆச்சு. இந்த பிள்ளை இப்போ தான் விடிஞ்சிருக்கு. இந்த பிள்ளைக்கு பைக்கு தான் வாங்க போகிறோம் தங்கம். அஃப்ரா குட்டிக்கு வந்துட்டு ஹாப்பி பர்த்டேக்கு பைக்கு வாங்க போகிறோம். எல்லாமே க்ளோஸ் பண்ணியிருக்கனால இருட்டாக இருக்குது. ஓகே. என்ன வேணும்? வாங்கி தரேன். உனக்கு யார் பிடிக்கும்? அக்கா கூட ஷேர் பண்ணிக்கிறியா பைக்கை? அஃபீன் அக்கா கூட. அஃபீன் கொடுப்பியா மாட்டியா? இங்கே பார்த்து சொல்லு. அஃபீன் கொடுப்பியா மாட்டியா? கொடுப்பியா? அஃபீன் யாருமா? அஃபீன் யாரு? நம்ம பிள்ளை. அஃபீனி நீ நல்லா பார்த்துக்குவியா? இங்கே பாரு, இங்கே பாரு. அஃபீன் அக்கா சைலண்ட்டாக இருக்கால்ல, நீ அவளை நல்லா பார்த்துக்குவியா? எப்படி பார்த்துக்குவ? என்ன பண்ணுவ? அஃபீன் அக்கா கொஞ்சுவியா? என்னடி பண்ணுற? பின்னாடி வந்து என்னடி பண்ணுற? என்னம்மா சொல்லு. என்ன சொல்லணும்? நீ என்ன சொல்லணும்னு சொல்லு. அல்ஹம்துலில்லாஹ் சொல்லு. கதை தரப்புமா? திறந்தாச்சு. வேடிக்கை பார்க்க போய் கிளம்பிட்டா. சென்னையில் அம்மா வந்து உனக்கு ஏதாவது செஞ்சு எடுத்துகிட்டு வர. இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்துட்டு பிரியாணி தான் செய்ய போகிறேன். வடிச்சு கொட்டி செய்வோம்ல, அந்த பிரியாணி தான் செய்ய போகிறேன். ஃபஸ்ட் நம்ம அரிசி அளந்து வச்சுக்கலாம்.
ஒரு விளக்கு மட்டும் செய்யலாம். நைட்டுக்கு இல்லைன்னா கூட ஏதாவது நாஸ்டா செஞ்சுக்கிடலாம். என்ன மேடம், ரெஸ்ட் ரூம் போயிட்டீங்களா? ரெஸ்ட் ரூம் ஃபுல்லாக காலைல எழுந்துச்சி போயிடுச்சு. இப்போ அது நம்ம ஊற வச்சுக்கலாம். இந்த அரிசி பார்த்தீங்கன்னா 80 ரூபா. கலர் மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி பழுப்பு கலரில் இருக்கும். ஆனால் டேஸ்ட்லாம் நல்லாயிருக்கும். கலர் மட்டும் கொஞ்சம் இந்த மாதிரி இருக்கும். சும்மா நம்ம அப்பப்போ செய்கிறதுக்கு இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கிறது. அரிசியை ஊற வச்சுக்கிறேன் அம்மா. பசிக்கு இருந்தால் கூழ் கிண்டி தரேன் அம்மா. சாப்பிட்றியா? மேடம்க்கு வந்துட்டு அவிச்ச முட்டை வேணாமா, இந்த மாதிரி கிண்டி தரவா, அதனால கிண்டிகிட்டு இருக்கேன். என்ன தங்கம், என்னென்ன கேட்குற ஆளுங்க பற்றிங்களா? அக்கா தங்கச்சி நீ ஒரு என்ன சொல்கிறது, சமைக்கிறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுற ஆளுங்க. அவளுக்கு பிடிச்சதை மட்டும் செஞ்சு சாப்பிட்டுக்கிற ஆளுங்க. என்ன தங்கம்? சரி தங்கம், வந்து ரெடி ஆயிடுச்சு பாப்பாவோட பிரேக்ஃபாஸ்ட். ஒரு முட்டை இன்னைக்கு பாப்பாவுக்கு பிரேக் முட்டை. உனக்கு தான் தங்கத்துக்கு. வாஷிங் மிஷினில் வந்துட்டு துவைச்சதோட அப்படியே இருக்குது. அப்படியே அலசிலான்னு தண்ணி விட்டுருக்கேன். இப்படி வச்சிட்டோன்னு வைங்களேன், அது பாட்டுக்கு ஊற்றிக்கிறோம். நம்ம அப்படி பிடிச்சிக்கிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லைல்ல, அதான் இப்படி வச்சுருக்கேன். அதான் துணியை துவைச்சி முடிச்சிட்டோம்னா அந்த வேலையை முடிஞ்சு போச்சு. நம்ம இங்கே சட்டியை கழட்டி போட்டு போயிருக்கா பார்த்தீங்களா? ரெஸ்ட் ரூம் போயிட்டு கதவை திறந்து போட்டு ஃபஸ்ட்டு நான் பேக் பண்ண வச்சுருக்கதை எடுத்துகிட்டு இங்கே நோண்டிக்கிட்டு இருக்கா. என்னடா, கொஞ்சம் கூட பயமே இல்லை அப்ரா குட்டிக்கு. சரி போ, அங்கே போய் உட்கார், அம்மா உனக்கு இது ஊட்டி விட்றேன். போ சேரில் உட்கார். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம அப்ரா குட்டிக்கு சாப்பாடு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஒரு வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம். இன்றைக்கி ஃப்ரைடேன்றனால நம்ம வீட்டில் ஆல்மோஸ்ட் என்ன பிரியாணி இல்லைன்னா நெய்சோறு தான். இன்றைக்கி வடிச்சு கொட்டி பீஃப் பிரியாணி தான் செய்ய போகிறேன். அந்த ட்ரைபாடை ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனால் எங்கிட்ட முடியலை. அஃப்ரீனாத்தாவை தான் செட் பண்ணி கேட்கணும். எதையாவது நம்ம உடச்சி, அது வேறு நம்ம செகண்ட் டைம் வேறு வாங்கியிருக்கோம்ல, அதனால் ஒழுங்காக பத்திரமா வச்சுருக்கேன். அஃப்ரீனாத்தா ஃப்ரீயாக இருக்கும் போது அவங்கள சரி பண்ணி கொடுக்க சொல்லணும். எங்கே அவங்களுக்கு வேலையே கரெக்டாக இருக்கா, வருவாங்க, சாப்பிடுவாங்க, கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுப்பாங்க, மறுபடியும் கிளம்பிடுவாங்க. இப்போ இந்த மேடமுக்கு சாப்பாடு ஊட்டி விடலாம். நேற்று பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அதை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நான் வந்துட்டு இன்ஸ்டாவில் வந்துட்டு ஒரு வீடியோ பார்த்துட்டு அங்கே போய் பாப்பாவுக்கு வந்து ஜீப் வாங்கி கொடுக்கலான்னு சொல்லிட்டு தான் போனேன். அங்கே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு ஒரு 2 lakhs கிட்ட என்ன சொல்கிறது சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க, ஃபாலோவர்ஸாக. இன்ஸ்டாகிராம்னா ஃபாலோவர்ஸ் தானே இருக்காங்க. நிறையா ஆட் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி ப்ரைஸில் தான் போட்டிருந்தாங்க. இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஜீப்பு, பைக்கு எல்லாம்னு சொல்லிட்டு. அங்கே போய் நம்ம நின்றோன்னு வைங்களேன், புருஷவாக்கத்துக்கு தான் போனேன். ஷாப் நேம்லாம் நான் மென்ஷன் பண்ணலை, நான் சொல்கிறேன் அப்படியே. அங்கே போய் நின்றா நம்மளை எப்படி ஜட்ஜ் பண்ணுறாங்கன்னா, நம்ம ஒரு சிம்பிளாக இருக்கோம், நம்ம வாங்குவோமோ வாங்க மாட்டோமோன்னு அவங்களே ஜட்ஜ் பண்ணிக்கிறாங்க. நம்மக்கிட்ட வந்து என்ன வேணும்னு கூட கேட்க மாட்டேங்கிறாங்க. நம்ம போய் நின்றுக்கிட்டு பேசாமல் நிற்க வேண்டியதாக இருக்குது. நம்மளே கூப்பிட்டாலுமே ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, நம்ம வாங்க மாட்டோன்ற மைண்ட் செட்லேயே நம்ம ட்ரீட் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி ட்ரீட் பண்ணாங்க. அஃப்ரீனாத்தா கேட்டுட்டாங்க, நீங்கள் வந்துட்டு இன்ஸ்டாவில் ஒரு ரேட் சொல்கிறீங்க, இங்கே வந்தால் ஒரு ரேட் சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டாங்க. நிறைய பேர் வந்துட்டு அந்த இன்ஸ்டாகிராம் ரேட் பார்த்து தான் போயிருப்பாங்க போல் இருக்குது. அஃப்ரீனாத்தா சொன்னோன்னே கேளுங்கண்ணே எங்களால் கேட்க முடியல, நீங்களாச்சும் கேளுங்கண்ணேன்னு சொன்னாங்க. அதுக்கு அந்த பையன் எதுவுமே எக்ஸ்பிளைன் பண்ணவே இல்லை. ஒரு 4-5 சைக்கிள் மட்டும் ப்ரைஸ் கம்மியாக போட்டுட்டு அந்த முன்னாடி போட்டு வச்சுருக்காங்க. அது அவ்வளோவா குவாலிட்டியும் நல்லா இல்லை. ஓகே, அவங்க கொடுக்குறாங்க, அது விலையெல்லாம் கூட நான் வந்துட்டு குறை சொல்லலை. இப்போ நம்ம கடைக்கு வரணுன்னா அந்த மாதிரி பண்ணுறாங்க. பட் ரெஸ்பெக்ட் ரொம்ப முக்கியம்ல. அவங்க எப்படி ஜட்ஜ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா? கொஞ்சம் வந்துட்டு எப்படி சொல்கிறது, நம்ம ஆட்டிடியூட் வச்சு என்ன சொல்கிறது, நம்மளோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸு, நம்ம ஆட்டிடியூடு அதெல்லாம் வச்சு தான் ஜட்ஜ் பண்ணுறாங்களான்னு தெரியல. எனக்கு ஒரு மாதிரி சங்கடமாக ஆயிடுச்சு அந்த கடைக்கு போயிட்டு. நமக்கு ஒரு மாதிரி இருக்கும்ல, நம்மளை பார்த்துட்டு அவங்க நம்ம வாங்க மாட்டோம்னு அவங்களே ஜட்ஜ் பண்ணிட்டாங்க. ஒரு ரெஸ்பெக்டே இல்லைங்க. என்ன சொல்கிறது, என்னன்னு கூட கேட்க மாட்டேங்கிறாங்க. நம்ம ஏதாவது ஒரு பொருளை பற்றி கேட்டோம்னா அவ்வளோதாங்க, இல்லைதாங்க ஸ்டார்ட் ஆகுது, இவ்வளோதான், அது அவ்வளோதான் சொல்லிட்டு அங்கிட்டு போயிடுறாங்க. நம்ம கேட்டாலும் அவங்க ஆன்சர் பண்ண மாட்டேங்கிட்டாங்க. கொஞ்சம் மிடில் கிளாஸாக இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி ட்ரீட் பண்ணும்போது கொஞ்சம் சங்கடமாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும். அஃப்ரீனாத்தா கோவம் வந்துருச்சு. வா போகலாம், நம்ம வேறு கடைக்கு, ப்ரைஸ் அதிகமாக இருந்தால் கூட வேறு கடைக்கு போய்க்கலாம், ரெஸ்பெக்ட் தான் ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு வந்துட்டோம். அப்படி பாருங்களேன், சொல்கிறத இங்கிட்ட பேசிட்டு இதை அப்படியே விட்டுட்டேன். இங்கே பார்த்திங்கன்னா என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா, பிரியாணி செஞ்சுட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணுவேல, அந்த வேலை தான் பார்த்துட்டு இருந்தேன். இன்றைக்கி வடிச்சு கொட்டி செய்வோம்ல, அந்த பிரியாணி தான் செஞ்சுருந்தேன். ஒரு சைடு பார்த்திங்கன்னா நம்ம அஃப்ரா குட்டிக்காக ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஒரு சேவிங்ஸ்ன்னு பண்ணி அவளுக்கு பிடிச்சது வாங்கி கொடுக்கணுமே நினச்சிட்டு வந்திருக்கோம். ஆனால் நமக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு ஒரு மாதிரி கவலையாக இருந்துச்சு.
அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த கடையில் சொன்ன ப்ரைஸை விட கம்மி ரேட்டில் நமக்கு கொடுத்தாங்க. நல்ல குவாலிட்டியாகவும் இருந்துச்சு. அவங்க கடையில் பார்த்த வண்டிலாம் கூட அப்படியே டபுளாக இருந்துச்சு. என்ன சொல்கிறது, இங்கே அதை கம்பேர் பண்ணும்போது அந்த கடையில் நான் ஃபஸ்ட்டு போனோம்னா இன்ஸ்டாகிராம் பார்த்து அது ரொம்ப வந்துட்டு டபுளாக இருந்துச்சு. எதையுமே நம்பக்கூடாது போல் இருக்குது. அப்புறம் குட்டி குளிச்சு ரெடி ஆகிட்டாங்க நமாஸ் படிக்கிறது. நான் வந்துட்டு வீடியோ ஃபுல்லாக என்னோடய புலம்பில் வந்துட்டு சொல்லியிருக்கேன். ஒரு மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. ப்ளீஸ் உங்கள்கிட்ட வந்துட்டு வாங்க வந்தாலும் வரலனாலும் ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு மரியாதை கொடுங்க. மரியாதை இருந்தால் தான் என்ன சொல்கிறது, வாங்கணும்னு கூட தோணும். பேசுகிறத வச்சு கூட சில பேர் வாங்குவாங்க. நீங்களே யாரையும் ஜட்ஜ் பண்ணாதீங்க, சரிங்களா? நான் இன்னொரு கடைக்குமே யூடியூப்பில் பார்த்து தான் போனேன். ஏன்னா நமக்கு அதெல்லாம் தெரியாதுல்ல. ஆனாலும் அவங்க மரியாதையாக நடத்துனாங்க. அதுவும் ஓகே. நான் ப்ரைஸ்லாம் இம்பார்ட்டன்ட் கிடையாது, மரியாதை ரொம்ப இம்பார்ட்டன்ட். யார் வாங்கி கொடுத்தா? அப்பாஸ் ராதா எங்கம்மா? அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்களாம்மா? நம்ம வீட்டில் இருக்க சொல்ல தானேம்மா? இதுவும் நம்ம வீடு தானே, அவங்க வீடு தானே? தங்கம் இங்கே பாரு. ஐமன் சச்சா நல்லா இருக்கீங்களா கேளு. அப்பாஸ் ராதா நல்லா இருக்கீங்களா கேளு. வாங்க நம்ம வீட்டுக்கு சொல்லு. சைதாமா கூப்பிடு. நல்லா இருக்கீங்களா? ட்ரெஸ் யார் அந்த ட்ரெஸ் வாங்கி கொடுத்தது? என்ன இப்போதான் அப்பாஸ் ராதான்னா அதுக்குள்ள கரெக்டான்றா. யார் வாங்கி கொடுத்தா அந்த ட்ரெஸ்ஸு? எப்போ வாங்கி கொடுத்தாங்க? பொய் சொல்லாத. யார் வாங்கி கொடுத்தா? வரட்டும், அப்பாஸ் ராதாவை நான் அடிக்கிறேன். வரட்டும் வரட்டும் வரட்டும், அவங்கள அடிக்கிறேன் நான். வரட்டும், இன்னைக்கு வரட்டும், வீட்டு பக்கம் வரட்டும். சரி, அந்த கவலையெல்லாம் இக்னோர் பண்ணிவிட்டு நம்ம பாப்பாவுக்கு தான் சூப்பராக வாங்கி கொடுத்துட்டோம்ல, அந்த சந்தோஷத்தோடு இப்போ நான் சொல்கிறேன். அஃபீனாத்தா வந்தவொடனே டீ போட்டு கேட்டாங்க. அவங்களுக்காக டீ போட்டுட்டு சாப்பாடும் ரெடி பண்ணிட்டேன். மேடம் பார்த்திங்கன்னா அழகாக குளித்து ட்ரெஸ் எல்லாம் போட்டு நமாஸ் படிக்க ரெடி ஆகிட்டாங்க. அவங்க மொத்த ட்ரெஸ்ஸும் எடுத்து வச்சுட்டு குளிக்க போயிட்டாங்க. சாப்பாடும் பார்த்திங்கன்னா சூப்பராக வந்துருந்துச்சு. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இந்த பீஃப் பிரியாணி அது ஒரு தனி டேஸ்ட்டில் இருக்கும். யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள். நான் எப்பயுமே செய்வேன்ல அதே மாதிரி தான். ஆனால் இந்த அரிசி பார்த்திங்கன்னா வடித்து கொட்டினா உடஞ்சி போகுது, தண்ணி அளந்து வச்சா உடஞ்சி போகலை. அதனால தான் மேடம் எப்படி கூப்பிட்றா பாருங்க. எப்படி கூப்பிட்டா? அத்தா எவ்வளோ நேரம் குளிக்கிறீங்க அப்படி கேட்கணும். எப்படி கேட்ப? கூப்பிட்டு சரி அத்தா கேளு. எவ்வளோ நேரம் தான் குளிக்கிறீங்க? டைம் ஆகுது தொழுகைக்கு சொல்லு. அல்ல அடிப்பா. சீக்கிரம் வாங்க. அட்டகாசம். கூப்பிடு அத்தா, கூப்பிடு, தொழுக்குவாங்க. டைம் ஆகுது சொல்லு. என்கிட்ட உனக்கு வெக்கமே இல்லை. முடிய வெட்டுங்க வீரா, சிம்ம முடிய வெட்டுங்க. நான் தரேன். நான் இருக்கும்போது உங்களுக்கு என்ன கவலை? நான் இருக்கும்போது என்ன கவலை? நான் 1000 ரூபாய் போப்பா. 200 கட்டினா போதும் போப்பா. அரிசியோட டீட்டெயில் கூட கேட்டிருந்தாங்க. நான் யூனிட்டி வாங்குவேன் சிஸ்டர், இல்லைன்னா இந்த மாதிரி 80 ரூபாய் அரிசி அந்த மாதிரி வாங்கிக்கிடுவேன். அம்மா வாங்கி தருவாங்க. 80 ரூபாய் அரிசி நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா தான் இருக்கும். சொன்ன மாதிரி வடித்து கொட்டுறதுக்கு நல்லா இல்லை. அப்படியே பார்த்திங்கன்னா நானும் குளித்து முடிச்சுட்டு நமாஸ் படித்து முடிச்சுட்டேன். நான் அப்போல்லாம் நாங்கள் வந்துட்டு இந்த என்ன சொல்கிறது, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. தொழுது முடிச்சுட்டு தான் அந்த கடைக்கு போனோமே. அப்போல்லாம் ஹாப்பியாக தான் கிளம்புனோம். நம்ம பிள்ளைக்கு நம்ம ஒன்று வாங்க போகிறோமேன்னு சொல்லிட்டு. நான் 2 பேருக்கு சேர்த்து தான் வாங்கணும் டிசைட் பண்ணிட்டு போனேன். அஃப்ரா குட்டிக்கு வாங்கிட்டு வந்து அஃப்ரீனம்மா ஆசைப்படுவாங்கல்ல, ஆனால் 2 பாப்பாவும் உட்கார மாதிரி வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு கிளம்புனேன். அப்படியே சாப்பிட்டுட்டு நம்ம வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிளம்ப வேண்டியதான். ஆல்மோஸ்ட் எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். பாப்பா வந்தோடனே ஸ்கூலுக்கு போயிருக்காங்கல்ல, வந்தோடனே அவங்க ட்ரெஸ் மாற்றிட்டு அம்மா வீட்டில் விட்டுட்டு கிளம்ப வேண்டியது தான். நாளைக்கு வீடியோவில் நாளைக்கு பார்க்கலாம்.